என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஏங்க ஈனுங்க வந்துட்டீங்களா? என்ன ஃபேஸ் உங்களுக்கு டயர்டா இருக்கு? நான் உங்களுக்கு சுக்கு காஃபி போட்டுறவா இல்ல இஞ்சி டீ போடவா? இஞ்சி டீ போடவா? இருங்க நான் போட்டு வந்துறேன். அப்படியே டீ போடுறாங்கடா. நீங்க ஏலக்காய் போடவா? போடுமா. போடு. என்ன தேங்க் யூ. என்ன சர்டிபிகேட்லாம் வச்சு இல்ல நீங்க டயர்டா இருப்பீங்க, ஏன்? ரெஃப்ரெஷ்மென்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக. ஏதோ உங்களுக்கு தேவை போல இருக்கே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆமா. ஏதாவது வேணும்னு சொல்லுங்க, நான் எக்ஸ்ட்ரா சுகர். இல்ல வேணாம் நல்லா கட்டா இருக்கு. என்னங்க அங்க பாருங்களேன், அந்த அந்த பையன் சீன் பாத்தீங்களா? செம காமெடியா இருக்கு. என்னன்னா தெரியல, லைஃப் கல்யாணம் பண்ணது இன்னைக்கு தான் நல்லா போற மாதிரி இருக்கு. அப்படியா? சரி பால்கனில போய் நின்னு அப்படியே அந்த சன்ரைஸ் பார்க்கலாம் வரீங்களா? சன்ரைஸ் பார்க்கலாமா? என்ன ஆச்சு இன்னைக்கு? எல்லாமே வாங்க, ஜாலியா இருக்கு. சரி இன்னைக்கு வந்து ஒரு சேஞ்ச் இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன சேஞ்ச்னு கண்டுபிடிங்க பாப்போம். ரொம்ப வெயில் ஏறிடுச்சு, குளிச்சிட்டு வந்தாலே வெக்கையா இருக்கு. யோ கிளைமேட் சேஞ்ச் இல்லங்க, இன்னைக்கு வந்து என்ன ஒரு சேஞ்ச் இருக்கும். நல்லா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கோட் பரியகா கோட் பரி. அடுத்த வேளை சோத்துக்கான முதல் கேள்வி. முடி ஆட்றா, முடியல தான் நினைக்கிறேன். முடி ஹேர் கட் பண்ணிருக்க, லைட்டா கொஞ்சம் இது பண்ணிருக்க. ஹேர் கட்டா? ஹேர் கட் இல்ல, ஹேர் கட் பண்ண மாதிரி நல்லா அழகா வச்சிருக்க. முடி வச்சிருக்க, முடி வச்சு ஹேர் கட். த்ரெட்னிங் மாதிரி. த்ரெட்னிங் கன்ஃபார்ம் த்ரெட்னிங் தானா? இல்ல த்ரெட்னிங் பண்ணனும் உனக்கு. அது பண்ணிட்டா பண்ணனும். ஆமா பண்ணனும் தான் சொல்லிட்டு இருக்கேன். பண்ண மாட்டீங்க. என்னன்னு கண்டுபிடிங்க. தோடு புது தோடு போய். Dress-ஆ? புது தோடே போடலையே நானு. தோடு இருந்தா குட்டியா இருக்கா? தோடு இல்லையா? தோடு இல்லையே அது. கண்டுபிடிங்க. போச்சுடா. மோதிரம் போட்டுருக்கியா? எல்லாமே இதா இருக்கு. என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். என்னது? இந்த பொட்டு வச்சிருக்கல, அந்த பொட்டு இவ்வளவு பெரிய பொட்டு இருக்கு. அதான் சேஞ்சா? சூப்பர்ங்க. எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சீங்க? அப்படியா? அச்சி கைய காணாம பிடிச்சவனே. ஏன்னா இவ்வளவு பெரிய உடம்புல இவ்வளவு பெரிய Dress போட்டு நான் அப்போ Dress ஆடும்போதே தெரிஞ்சுச்சு Dressன்னு. முடியல கை வச்சு. இந்த Dress நீங்க வாங்கி கொடுத்த Dress தாங்க. நான் வாங்கி கொடுத்தேன். அப்ப இந்த Dress மறந்துட்டீங்களா நீங்க? இல்ல Dress மறக்கலமா, நான் போட்ட மாதிரி இருக்குன்னு நான் கேட்டேன். நீ என்ன கலர் சட்டி வச்சிருக்கன்னு கூட எனக்கு தெரியும். உயிருக்கு உன் Dress என்னன்னு கூட எனக்கு தெரியல. என்னடா இது? நீ சொல்லாதம்மா, அதுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்குன்னு சொல்லாத. நீ கண்டுக்காத மாதிரி. நான் போட்டு கொடுத்த டீ, நான் காமிச்ச சன்ரைஸ் சன்செட் எல்லாமே வேஸ்ட். என்ன வேஸ்டா போச்சு போற? துணி போட்டு நல்லா இருக்கு, Dress சூப்பரா இருக்குங்கற, அப்புறம் அதுக்கு என்ன வேணும்? புகழ்ந்துட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. புகழணுமா? ஆமா. அது தெரியாம முட்டாள்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இவர்னு போறா. அம்மா அந்த ரிமோட் எங்க? ரிமோட் இங்க பாக்கணும். சரி பாப்பமா. என்னம்மா? என்னது? என்னம்மா? பறந்து வந்து விழுந்துருச்சு. சரி நைட் என்ன சட்னியா? ஹெல்ப் ஏதாவது பண்ணவா? உன்னதான் ஹெல்ப் ஏதாவது வேணுமான்னு கேட்டேன் நான். ஹெல்ப் ஏதாவது பண்ணவா? எதுவும் வேணாங்க, நானே பாத்துக்கிறேன். இருந்து உம்மனாவ மாதிரி இருக்கு. அப்ப என்னன்னு கண்டுபிடிச்சவனுங்க. வாழ்க்கை பூரா குஸ் காம்படிஷன் மாதிரி இது என்ன அது என்னன்னு கேட்டு வாழ்க்கை. ஐயோ நம்ம டீயா? டீ போட்டுட்டு இருக்கியா? உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பேச வந்தாலும் சரியா கேட்கல, அதனாலதான். இது சுடுதண்ணியில இலைய போட்டு கொதிக்க வச்சு அதுல இறங்கும். அதுக்கு பேர் டிகாக்ஷன் சொல்லுவாங்க. அதுல பாலை ஊத்தி சர்க்கரை ஊத்தி குடிப்பாங்க. ஃபாரின்ல எல்லாம் அந்த பழக்கம் உண்டு. அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதான் டீ தானே. டீ தான் சாப்பிடுற டைம் வச்சு 8 மணி டீ தான் போடுறீங்க. ஏங்க கத்துறீங்க? ஏன் கத்துறீங்க? ஏதோ பேச தெரியாது. ஓமா இருக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கலாம்னு வந்தேன். வாய் அங்க போகுது. என்னங்க மூஞ்சி என்னங்க ஒரு மாதிரி இருக்கு? நல்லாதான் இருக்கேன் மூஞ்சி. நல்லா இருக்கு அப்படி இருக்காது. நீ மூஞ்ச மாத்திர. அப்ப எதுன்னு கேட்டா எதுன்னு சொல்ல முடியாது. நான் மூஞ்சிலாம் மாத்தலங்க. என்னன்னு சொல்லு. நீங்க பேசவும் கூடாது, பேசினாலும் பிரச்சனை. நான் என்ன அன்னியன் விக்கிறமா? 5 பேரையும் பேச சொல்றீங்களா? என்னன்னு தெரிஞ்சா இது பண்ணலாமேன்னு நான் பாக்குறேன். நான் வேற ஒண்ணும் கிடையாது. ஏதாவது பிரச்சனையா? என்ன இங்க வா. ஒண்ணும் இல்லங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. பாத்திரத்தை உருட்டாத கோவம் வந்துச்சுன்னா அது வந்து எனக்கு எரிச்சலா இருக்கு. மண்டல டம்மால் டம்மாங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. இங்க பாரு,
மூஞ்சும் ஒரு மாதிரி இருக்கு, டம்முன்னு போட்டு வைக்கிற, ஒண்ணு இல்லைன்னு சொல்ற. எங்க பாத்திரத்தை கழுவி வைக்கிறப்ப சவுண்ட் வராதா? இல்லம்மா எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து நான் என்ன பிரச்சனை பண்ணேன், எதுக்காக நீ கோபமா இருக்க? நல்லா தான் போனோம், வண்டியில கூட நல்லா தான் வந்துகிட்டு இருந்த, ஜோக்கெல்லாம் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ள வந்தோன்னு சுவிட்ச் போட்ட மாதிரி ஒரு கடுப்பாகி உட்காந்துக்கிட்டு என்ன எனக்கு புரியல. ஒண்ணு என்ன ஏதாவது என்னன்னு சொன்னா நான் மன்னிப்பு கேட்கறேன். அதுக்கு நான் இல்லங்க ஒன்னும் இல்லைன்னு அப்படி மூஞ்சி வைக்காதம்மா. ஒண்ணுமே இல்லங்க. ஒன்னும் இல்லைன்னு அப்படி மூஞ்சி வைக்காதம்மா. டென்ஷன் ஆகுது எனக்கு, டென்ஷன் எரிச்சலா இருக்கு எனக்கு. என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்ல. ஏய் ஒரு பிரச்சனையும் இல்ல எனக்கு. ஒரு பிரச்சனை இல்லங்கிற என்னங்க ஒரு மூஞ்ச. ஏய் என்னன்னு சொல்லுறே பிரச்சனை சும்மா எரிச்சல் அதிட்டு இருக்கணுமா? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நான் சொல்லணுமா? என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்ல? திருப்பி குஸ் காம்படிஷனா என்னன்னு சொல்லு. என்ன ஞாபகம் வாங்கி கொடுத்தீங்களா? இங்க இருந்து போறப்ப என்ன சொன்னீங்க? Dress கடைக்கு போறோம், Dress எடுத்துட்டு வர்றப்ப டீ சாப்பிடலாம் சொன்னீங்கல்ல. டீ குடிக்கலனா தலைவலியா இருக்கும். உங்களுக்கு ஏன் மேல அக்கறை இல்ல? ஓ டீ தரமா? நீ கூட மறந்துடுவல்ல இந்த மாதிரிலாம். டீக்காக ஏமா நிம்மதி இல்லாம வீட்டை மாத்துற? நான் தான் நிம்மதி இல்லாம மாத்துறனா? நிம்மதி இல்லாம இருக்க நீங்க. ஒரு டீ வேணா நான் வாங்கி தரேன். வா டீ போங்க, வா டீ குடி, வா நீ வா. ஓ அதுதான் பொசு. ஒண்ணும் இல்ல ஒண்ணாம அவ்வளவுதான். இல்ல நீ ஞாபகப்படுத்த வேண்டியது நான் போனாலும் நான் ஞாபகப்படுத்த மாட்டேன். உனக்கு என்னைய பத்தி எந்த அளவுக்கு நீ அக்கறை இருக்குன்னு நான் பார்த்தேன். செக் பண்ணிக்கிட்டே வருவேன். டீ கடை நிப்பாட்றியா? உனக்கா தோணணும். ஏன் உனக்கு தோணல? ஏன் தோணல? ஏன் தோணாது? அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தா என்ன? அப்ப வீட்டுல வந்து காசு இல்லாம ஒரு வேலைக்காரி வந்துட்டேன்னு உங்களுக்கு சந்தோஷம். இந்த சப்ஜெக்ட் ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏமா இங்க வாமா, வேலைக்காரி சப்ஜெக்ட் இருக்காது. பைக் ஒன்று இது பைக் நிப்பாட்டிருந்தீங்களா? பைக் நிப்பாட்டணும். ஏன் சார் பைக் இங்க நிப்பாட்டிங்க? நோ பார்க்கிங் போர்டு வச்சிருக்காங்களே சார். வழக்கமா தான் இங்க நிப்பாட்டுவேன் நானு. ஏன் பைக்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்க சார். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பைக்கை எல்லாம் வந்து வண்டியில ஏத்தி எடுத்துட்டு போயிடுறாங்க டிராபிக் போலீஸ். போலீஸ் தானா இல்ல வேற எதுவும்? இல்ல போலீஸ் தான் தூக்கிட்டு போவாங்க. நீங்க என்ன பைக்? பைக் தான் சார். ஐயோ ஹலோ ஹலோ எங்க படம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு. படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. இரு ஒரு நிமிஷம் இரு, நான் கூப்பிடுறேன். எந்த ஸ்டேஷன் போச்சுடா, கட் பண்ணிட்டாரா? சொல்லுங்க, திருடு போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? என்ன சார் திருடு? பைக் போலீஸ் தானே எடுத்துட்டு போனாங்க. நீங்க சைடு லாக் பண்ணீங்களா? சைடு லாக் பண்ணேன். இரு. ஹலோ சாப்பிட்டீங்களா? இங்க வந்துருவீங்களா வீட்டுக்கு? வரமா வீட்டு போய் இரு ஒரு நிமிஷம் இரு, நான் கூப்பிடுறேன். இரு இல்லங்க சாப்பிடுங்க சொன்னீங்கன்னா முட்டை போட்டு வைப்பேன். அதுக்கு தான். அதுக்கு இல்லம்மா, இங்க வண்டி வேற நிறுத்தி சப்பாத்தியா ரைஸா டயட் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க. பேசக்கூடாது சார். இங்க ஆர்எஸ் கண்டக்ட் ஒன்று டென்ஷன் ஆகும். நீங்க எதுக்கும் அந்த பாலத்துக்கு அடியில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க போய் ஒரு தடவை நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. நான் போயிட்டு செக் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம் என்ன சார்? சார் நீங்க அங்க பாலத்துக்கு அடியில இருந்தாலும் இருக்கும். சப்போஸ் அங்க வண்டி நிப்பாட்ட இடம் எல்லாம் ஃபுல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நேரா தரமணிக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு நிப்பாட்டி. ஐயோ ஹலோ ஏங்க நீங்க பேசுறப்ப கட் ஆயிருச்சு போன். கட்டால நான் தான் கட் பண்ணேன். ஏன் கட் பண்ணி விட்டீங்க? வண்டி போட்டு வைக்கவா? எப்படி பொரிச்சு வைக்கவா? இல்ல ஃபுல் பாயில் போட்டு வைக்கவா உங்களுக்கு? ஐயோ சம்பளமே கணக்கு மட்டும் வச்சுக்கிறீங்களா? என்னன்னு கணக்கம் போதுமா? என்னன்னு கேளு கொஞ்சம். நடந்தது என்னன்னு. என்னங்க சாரிங்க என்னங்க? நீ அதே மாதிரி தான். பைக் வந்து பார்த்தா காணா. தொலைஞ்சு போச்சா? தொலைல ஐயோ போலீஸ் அப்பா போய் கொடுத்ததா? தொலைஜில போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் எதுக்கு? அது அவங்க திருடுவாங்களா அந்த மாதிரி? திருட மாட்டாங்க. நோ பார்க்கிங்ல போட்டறனால எடுத்துட்டு போயிட்டாங்க. நீ எதுக்கு நோ பார்க்ல பேசுற? வீட்டுக்கு வந்து நான் அந்த கதையை பூரா சொல்றேன். இல்லங்க எனக்கு புரியலங்க, அதான் கேக்குறேன். போலீஸ் வந்து போலீஸ் வந்து பைக் எடுத்துட்டு போயிருக்காங்களா? போலீஸ் வந்து பைக் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. நான் போலீஸ் வந்து என்ன பண்ணனும்? நம்ம ஃபைன் கட்டணுமா? போயிட்டாங்க. எவ்வளவு ஃபைன் கட்டணுமா? எப்படி அது டிராபிக்கா இல்ல லா அண்ட் ஆர்டரா இல்ல என்ன கதை போன்ல தெரிஞ்சாதான் சந்தோஷமா இருக்கும். போலீஸா தான் இருக்கும் நினைக்கிறேன். என்ன கொடுப்பாங்களா? அவங்க தான் டிராபிக் போலீஸா? ஆமா அவங்க தான் அவங்களே ஓட்டிட்டு போயிடுவாங்களா? சாவி உங்கள்ட்ட தானே இருக்கு, எப்படி ஓட்டுனாங்க? இல்லங்க புரியலங்க, அதான் எங்க தெளிவா சொல்லுங்க. இல்லம்மா பைக் நான் காணாம சொன்னேன். சொல்றீங்க. இருங்க நான் நான் போய் வீட்ல பாரு. இருடே. ஆமா நானா இருடே நானா என்ன கேள்வியா கரெக்ட் என்ன அங்க அப்பாட்ட ஏண்டி பேசிக்கிட்டு இருக்க? பைக் தொலைஞ்சு போச்சு. பைக் எல்லாம் தொலை. நான் வண்டி போலீஸ் எடுத்து போய் தொலைச்சிட்டு வந்துட்டார் பைக். ஹலோ என்னப்பா என்ன சொல்லுது உன் ஒய்ஃப்? பைக் தொலைஞ்சு போச்சா? என்னப்பா நீ ஒரு இத்தனை வயசாச்சு ஒரு கருத்தே இல்ல. நான் வந்து பேசிக்கிறேன். வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்து உன் ஒய்ஃப் ஏங்க என்னங்க ஆச்சு? நான் கொஞ்சம் இருந்தேன். கொஞ்ச நேரம் நீ வெயிட் பண்ணு. நான் வந்து உனக்கு எல்லா கதையும் சொல்றேன். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருத்த நபரை சொல்லிட்டு இருந்தான், அவனும் போயிட்டான். அப்ப நான் எவன்கிட்ட போய் நான் விசாரிக்கிறது? இப்ப சும்மா டென்ஷன் ஆகிட்டு கேள்வியா கேட்டுட்டு இருந்தா பாத்துக்க ப்ராப்ளம். கேள்வியா கேக்குறாங்க வீட்ல இருந்துட்டு. எங்க பண்றேன் பாத்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு கீழே பைக்கு. சரி 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 அதான் சரி. அப்ப சொன்னல அன்னைக்குதான். ஆமா ஸ்பீக்கர்ல போவேன். எதுக்கு ஸ்பீக்கர்ல?
நான் வந்து ஆ. வீட்ல இருந்தா கிளம்பி போகணும். வந்துடுறேம்மா, அதான் சொன்னேன் லேட்டா நான். போக கூடாது. நீ என்கிட்ட சொன்ன மாதிரி 2 நாள்ல வந்து சரி. அப்படின்னா அப்ப இன்னைக்கு புதன்கிழமைனா வெள்ளிக்கிழமை நைட் வெள்ளிக்கிழமை வந்துருவியா? நைட்டு ஆமா சரி கிளம்புறேன். சரி 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 வந்து டிக்கெட்டும் போட்டேன் நானு. சூப்பர். டிக்கெட்டும் போட்டாச்சு. ஆமாடா, சனிக்கிழமை வீட்ல இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காது குத்து முடிச்சிட்டு அன்னைக்கு நைட்டு டிக்கெட் போட்டு நான் ஆமா, வந்துடுறேன். உங்க அங்க உங்க தங்கச்சி வீட்டு சைடுல ரொம்ப உன்னைய தான் கேக்குறாங்க. ஆமா சரிடா, அவள்கிட்ட சொல்லிரு கிளம்பி வந்துருங்க. சரி சரி சரிடா. சரிம்மா சரிம்மா. ஏங்க 2 நாள்ல ஊருக்கு போறோமா? ஆமா 2 நாள் ஊருக்கு போனோம்ல. என்னங்க எதுவுமே சொல்லல, நீங்க பாட்டுக்கு திடுதுப்புன்னு ஊருக்கு போறோம்ன்றீங்க. அப்ப ஃபங்க்ஷன் ஞாயிற்றுக்கிழமை இருக்கு, அப்புறம் ஊருக்கு போகணுமா? யாருக்கு ஃபங்க்ஷனு? என் தங்கச்சி கட்டி கொடுத்தோம்னா அவங்க வீட்டுல அவங்க ஓப்படியாக்கு பையன் ஓப்படியா பையனுக்கு என்னது? காது குத்துறாங்கன்னு தெரியாதா? காது குத்தா? தெரியாத மாதிரி நடிக்காத. எல்லாரும் வீட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. தெரியாத உனக்கு, நடிக்காத நீ. இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லாதீங்க. நான் போய் யார்கிட்டயோ இதை கேட்டு தெரிஞ்சுக்கணும். என் புருஷன் யாரு? நீங்க தானே கட்டினீங்க, நீங்க தானே சொல்லணும். இல்லங்க எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. எப்படி 2 நாள் நீங்க டிக்கெட் முதற்கொண்டு போட்டீங்க? டிக்கெட் அப்ப டிக்கெட் கிடைக்காதனால வெள்ளிக்கிழமை கிடைக்காத பீக் டைம்னால ரிட்டர்ன் டிக்கெட்டும் போட்டு எல்லாம் போட்டு வச்சிட்டேன் நானு. இல்லங்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. உங்க குடும்பத்தோட என்னை ஒதுக்கி ஓரமா வச்சிட்டீங்க. உங்க குடும்பத்துல நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதுல என்னை சேர்த்துக்க போறது இல்ல. நான் எதுக்கு லூசு மாதிரி நான் உங்க குடும்பத்துக்கு சேர்த்து என் தேவையில்லாம குடும்பம் வார்த்தை விடாத. இல்ல வா, தேவையில்லாம வார்த்தை அது விடாத. உங்க குடும்பம், நீங்க பாத்துக்கீங்க. வர போகாம இருக்கிறதுக்கு நான் இதுவா? வரல. டிக்கெட் போட்டு நீங்களே இப்படி படுத்துக்கிட்டு போங்க. அதுல நான் வரல. ஏய், என்ன என்ன டிக்கெட் நீ அப்பர் லோவர்ல போட்டுருக்கேன். சிங்கிள் கோட் தான் கிடைச்சதுன்னு போட்டு வச்சிருக்கானே. அப்படியே எப்படி அப்புறம் முடியுமா? வீணா போட்டோம். எனக்கு இதுக்கு என் குடும்பமா நாசமா போகுது? உங்க குடும்பம் தானே, காசு தானே வீணா போகுது. இங்க பாருங்க, நான் இங்க பாருங்க, என்ன கையை பிடிங்க. என்ன 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 அது சொல்லிட்டேன்னு நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் வந்து விட்டுட்டேன்னு நினைக்கிறேன் நான். அப்படி வந்து நடிச்சிட்டீங்கன்னா நான் வந்து கேனச்சிருக்கி நீங்க சொல்றது அடுத்த டாபிக் போங்க. சரி சொல்லுங்க. அதான் நீங்க சமாளிக்க வந்துட்டீங்கல்ல, அடுத்து அதான். இல்லம்மா, அது வந்து ஒரு சின்ன மேட்ரு. ஊருக்கு போறோம்னு சொல்லலன்னா அதுக்கு வர எல்லாம் போகணும்ல. நீங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணி டிக்கெட் போட்டு உங்க அம்மாட்ட பேசி எல்லாம் கட்டி கொடுத்த வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், அவங்க வந்து வரணுமேனு எல்லாம் எதிர்பார்க்கறாங்களேன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சொல்றேன்ல. நீ என்ன சொல்ற? நீ இப்ப உங்க அம்மாட்ட பேசுறது பூரா அப்படியே தெரியும். எனக்கு ஜெராக்ஸ் போட்டு தரேன். உங்க அண்ணன் அப்படி பேசுறது பூரா தெரியும் எனக்கு என்னங்கறத எல்லாம் சொல்லுவியா? நீ எல்லாத்தையும் சொல்றேன். அப்பயே சொல்லுவீங்களா? இல்ல யாரோ வேலைக்காரி சமயக்காரி அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு ஓரமா வேலைக்காரி வேலைக்காரிங்க மட்டும் சொல்லுங்க. பல தடவை பேசுறேன். இல்ல துவச்சு போடுறவா செலவக்காரியா வரவா? ஏய் இங்க பாரு. எல்லாமாவும் இருக்கு இந்த வீட்ல. அவனா இதை எடுத்துட்டு வந்துடுறான். வர்றப்ப ஹஸ்பண்ட் கடையில கிமியா டேட்ஸ் வாங்கிட்டு வர்றியா? பாயிண்டர் வை. தேவையில்லாம ஏதாவது பேசிருக்கேன். கிமியா டேட்ஸ் ஸ்வீட்டா இருக்கும், நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அன்னைக்கு வாங்கிட்டு வந்தீல, அதே மாதிரி இந்த வாட்டி வாங்கிட்டு வந்துரு. சரி வாங்கிட்டேன். என்னடி பிரச்சனை? என்ன 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 பண்ணு? இப்ப நீங்க கிம்மியா டேட்ஸ் வாங்கிட்டு போனேன்னு சொன்னீங்களா? கிம்மியா டேட்ஸ் வாங்கினா வண்டியில போறோம், அந்த கடையில வாங்கிட்டு வரேன். அப்புறம் என்கிட்ட சரியா சொல்லலன்னு வேற சொல்லிட்டு இருந்தா அப்புறம் எப்படி? நான் எப்பங்க உங்களோட கிம்மியா டேட்ஸ் வாங்க வந்தேன்? நீ வரல, நீ தூங்கிட்டு இருந்த வண்டியில. நான் தூங்கிக்கிட்டல இல்ல, நீ தூங்க போட்டு போய் வாங்கிருக்கீங்க. உங்க காசு நீங்க அழிப்பீங்க, எப்படி வேணா அழிப்பீங்க, வீணாக்குங்க, என்ன வேணா பண்ணுங்க. என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? அதை இப்ப எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்க? எக்ஸ்பிளைன் பண்ணல நானு. என்ன டென்ஷன் ஆகாத. நான் வந்து நீ தூங்கிட்டு இருந்தனால சரி தூங்குறியேன்னு வண்டி பாருங்க. நீங்க உங்க குடும்பங்க, உங்க லைஃப் நீங்க பாத்துக்கங்க, நான் என் லைஃப் நான் பாத்துக்கிறேன். என்ன எனக்கு புரியல ஒண்ணு. என்னன்னு? ஏய் என்ன 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 இங்க வா. என்ன இங்க வா. என்ன எது என்ன சாரிமா. என்ன சண்டை போற மாதிரி கூப்பிட்டு சாரி கேக்குறீங்க? சும்மா சாரி விடு. பிரச்சனையை விடு. சரி ஊருக்கு போறோமா? ஊருக்கு போறோம். போக கூடாது. நான் சொல்றத கேட்டா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். நான் நம்ம குடும்பத்துக்காக தான் சொல்றேன். வேணாம். போயிட்டு வந்தா 4000 ரூபாய் வரும். ரீஃபண்ட் கேளுங்க. சரி நான் கேக்குறேன். பிளான் கேன்சல். என்ன இப்ப உட்கார்ந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க? அக்கா பவியக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேக்கா. இல்லக்கா ஹஸ்பண்ட் ஒரு காமெடி. இப்ப போய் வாட்ஸ்அப் யாருக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க? ஹஸ்பண்டுக்கு தான். அவருக்கா? ஆமா, அவருக்கு என்ன இதுல மெசேஜ்லாம் பண்ணிருக்கீங்க? எப்பவுமே எனக்கு அவர் மெசேஜ் பண்ணுவாரு வாட்ஸ்அப்லயா? வாட்ஸ்அப்ல இங்க போச்சுடா. பாருங்க எவ்வளவு கிளிங்கியா இது யாரா சொல்லுவாங்களா? இப்போ அவங்க ஹஸ்பண்ட போட்டு சாவடிப்பு. டெய்லி காலையில குட் மார்னிங் புஜ்ஜு ஐ லவ் யூ னு அனுப்பிட்டு தான் அவர் டேவே ஸ்டார்ட் ஆகும். அப்படியா? என் பெட்ல அந்த பக்கம் படுத்துக்கிட்டு இங்க திரும்பி இருப்பாருக்கா. அப்ப கூட அவர் வந்து ஐ லவ் யூ புஜ்ஜு பேச மாட்டாங்க. ஒன்டே அதுதான் சொல்றேன். ரீல்ஸா? ஆமா இன்ஸ்டாகிராம்ல அனுப்புவாரா? ஆமா இல்ல ஒரே லவ் சமைக்கிறது மாதிரி இல்ல. சமைக்கிறது இல்ல, ஒரே லவ் நீங்க போலாம். கப்புள் கோல்ஸ்லாம் அந்த கப்புள்ல vlogலாம் போடுவாங்க. ஆமா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் போடுவாங்கல்ல, ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி. 12 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு அனுப்பி விட்டு நம்ம அதை பண்ணலாம், கப்புள் கோல் பண்ணலாம்னு அவர் தானே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அச்சோக்கா கால் பண்றாரு. இது யாரு? அவரோட ஹஸ்பண்ட். 5 minutes தானே ஆச்சு, அதுக்குள்ள என்ன?
எந்திரிச்சு வாங்க. எதுக்கு இப்படி காலை தூக்கிட்ட? ஏங்க இப்படி இருக்கீங்க நீங்க? ஏன் என்ன? புஷ்பா இருக்கால்ல, ஆமா புஷ்பா இருக்கு. அவ ஹஸ்பண்ட் இப்ப வரைக்கும் வாட்ஸ்அப்ல காலையில குட் மார்னிங் புஜ்ஜு, லவ் யூ மாலாம் அனுப்புறாராம். சரி அனுப்பு. நீ வாட்ஸ்அப்ல என்ன அனுப்பியிருக்கன்னு பாப்போமா? பாரு, போன்ல நோட்ஸ்ல யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் எனக்கு அனுப்பியிருக்கேன். எங்க பாரு, உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்பு 2 கிலோ, சொன்னதை மறந்துட கூடாது. கட்டு, சொன்னதை மறந்துட கூடாது. ஒரு கொத்தமல்லி கட்டு உன் மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க முடியாதா? மறந்துட்டேன்னா மிஸ் ஆயிடுச்சுன்னா சரி விடு. இப்ப என்ன வாட்ஸ்அப்ல ஃபுல்லா இத அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இன்ஸ்டாகிராம போகலான்னு பார்த்தா திங்கிற ஐட்டமா அனுப்பி செஞ்சு கொடுன்னு வேற கேக்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ரொமான்டிக்கா பேசுவேன், அவ்வளவுதான். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்ல 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 கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணும் இல்ல, ஒரு இளவும் இல்ல. பாட்டு என்ன படிக்கிட்டு இல்ல 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 இல்ல. பவியக்கனாது சொல்லுங்க. இல்லம்மா புஷ்பா, நீ வந்து தேவையில்லாத வேலையை பாத்துக்கிட்டு இருக்க. லவ் பண்றனா அது உன்னோட வச்சுக்க. நீ லவ் பண்றேன்னு வந்துட்டு இங்க போறோம், நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இங்க போறோம் ஸ்மைலி போட்டுட்டு இருக்கான்ல, காட்ட தேவையில்ல. உனக்கு என்ன பர்சனலா உனக்கு வச்சுக்கங்க. நீ பேசிய குடும்பத்தை சண்டை ஆகிட்டு இருக்கு. நீங்க தேவையில்ல இன்னும் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க. இல்லங்க ஏங்க அவங்கள்ட்ட ரூடா பேசுறீங்க? ரூடா ஷவுட் பண்றாரா? அக்கா என்னக்கா என்னையே இவ்வளவு கத்துறாங்க, உங்களை என்னக்கா பண்ணுவாங்க? அக்கா, உங்க வீட்ல என்ன ஓகே தானே? அக்கா போச்சுடா. ஓகே அவன் வேற கேட்ட போறாளே. இவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காளுங்களா இல்ல காட்டுறாங்களா? என்ன இளவுன்னு தெரியல. ஏய் இந்தாமா சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது எல்லார் லைஃப்லயும் நடக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் எல்லாமே நடக்கும் தான் செய்யும். சண்டை இருக்கதான் செய்யும், அது ஒண்ணும் பண்ண முடியாது. இதே மாதிரிதான் கிட்டத்தட்ட நான் இப்படிதான். நான் அதாவது வீட்டுல இருக்கும் போது நான் கடைக்கு போறதுக்கு முன்னாடி கேட்பேன், என்னெல்லாம் வாங்கணும், ஏது வாங்கணும், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. வெளியில போய் நாங்க நாயா பேயா அலைஞ்சிட்டு வெயில நின்றுட்டு இருப்பேன். அப்போ போன் அடிச்சு அந்த இது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா. நான் ஐயே இது வாங்குறதுக்கே எனக்கு எரிச்சல் தாங்க முடியல, இதுல இன்னும் வாங்கினா மறந்துடுவேன், வேணுக்குன்னா பண்றேன், மறந்துடுவேன். அதனாலதான் அப்படி. அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்ப போன் பண்றோம், ரொம்ப லேட் ஆயிடுச்சு, என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கும். நான் எனக்கு வந்து இது என்ன விஷயம்னு அத வெளி அங்க வந்து சொல்லனாலும் இதுதான். இங்கே எல்லாத்தையும் கேட்டு தலை வெடிச்சிரும். அங்க நம்ம தலை வெடிச்சுக்கிட்டு இருக்கோம், எரிச்சல் ஆயிட்டு இருக்கோம். அங்க முடிச்சிட்டு சீக்கிரம் வருவான்னு பார்த்தா இதே பிரச்சனை. இது எல்லாருக்குமே நடக்கும் கண்டிப்பா. இப்போ நம்ம ஒரு இது சொல்லிட்டோம் அவ்வளவுதான், அது அப்பவே சொல்லி ஆகணும், போன்லயே சொல்லி ஆகணும். வீட்டுல வந்து சொல்றேன்னா கேட்கவே அது மாட்டேன். வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம், ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் யோசிச்சுட்டே எனக்கு மென்டல் ஆயிடும் நான். அதனால அது தெரிஞ்சே ஆகணும் எனக்கு. சொல்லிட்டு போன வச்சு நீ அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போ. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்